எங்க இதை படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. Commonly mispronounced words in English. ஒரு மொழியை நம்ம கற்றுக்குறோம், பேசுகிறோங்கிறப்ப அதை எவ்வளோக்கு எவ்வளோ சரியாக கற்றுக்குறோம், சரியாக பயன்படுத்துகிறோம், சரியாக உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதும் முக்கியம். அதுதான் அந்த மொழிக்கு நாம் கொடுக்குற மரியாதை இல்லையா? ஸோ இனிமேல் நாம் இங்கிலீஷில் இது வரைக்கும் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வேர்ட்ஸ் எல்லாம் இனிமேல் திருத்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இந்த வேர்டை நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ப்ரொனவுன்சேஷன் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அதை மாற்றிக்கோங்க. இந்த வேர்டோட சரியான உச்சரிப்பு என்னென்னா ப்ரனன்சியேஷன். ப்ரனன்சியேஷன் இதோட மீனிங் உச்சரிப்பு தான். அப்புறம் நிறைய பேர் இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ணுறது உண்டு. ப்ரனன்சியேஷன் இந்த வேர்டை எழுதுகிறப்ப NUN போடுறதுக்கு பதிலாக NOUN அப்படின்னு எழுதிடுறாங்க. ப்ரனன்சியேஷனே ஆல்ரெடி ஒரு நவுனாக இருக்கிறப்ப அதில் இன்னொரு நவுன் எதுக்கு? ஜஸ்ட் கிடிங். ப்ரனன்சியேஷன் இது நவுனாக வர்றப்ப நம்ம NOUN இந்த ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணுறதில்ல. இதுவே வேர்பாக வரும்போது உச்சரிக்கிறதுன்னு அந்த ஆக்ஷனை குறிக்கும் போது NOUN இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதோட உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸ். Can you please tell me the pronunciation of this word? இந்த வார்த்தையோட உச்சரிப்பை தயவு செஞ்சு சொல்ல முடியுங்களா? Can you please tell me how to pronounce this word? இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தயவு செஞ்சு சொல்ல முடியுங்களா? ஏங்க ஒரு வாரமாக பாத்ரூம் பைப்பில் சரியாகவே தண்ணி வர மாட்டேங்குதே, கொஞ்சம் ப்ளம்பரை வர சொல்லுங்களேன். யாருங்க வர சொல்லணும்? ப்ளம்பரையா? இந்த வேர்டில் இருக்கிற பி சைலண்ட், அதனால் நாம் ப்ளம்பர் அப்படின்னு பியை உச்சரிக்காமல் ப்ளம அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு வரும்போது ஒரு வேர்டோட கடைசியில் இருக்கிற ஆரை அவங்க ப்ரனவுன்ஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ ப்ளமர் அப்படின்னு நம்ம தமிழில் அப்படின்னு அழுத்தி சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ப்ளம அப்படின்னு அதோடவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ ப்ளமர் இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னா, ப்ளமர் இது அமெரிக்கன் இங்கிலீஷ். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி மிஸ்ப்ரனவுன்ஸ்ட் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னா இது கண்டிப்பாக சொல்லலாம். இது ரெசிப்டா இல்லை ரிசிப்டா? ரெண்டுமே தப்பு. இட்ஸ் ஆக்சுவலி ரிசீட். ரிசீட். புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதாண்டா பூவை பூவுன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம்.